பார்க்க இருக்கிறது ஆஸ் யூஷுவல் நம்மளோட சாரீ கலெக்ஷன்ஸ். ஸோ சாரீஸ் அப்படிங்கும்போது யூஸ்வலாக நான் சொல்கிற மாதிரி சில்க் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் வர்றது. சில்க் அப்படிங்கும்போது லைட் வெயிட்டு எல்லா சாரீஸும் இருக்குது. பட் எஸ்பெஷலாக ஒரு டிசைனர் கலெக்ஷன். ஸோ டிசைனர் கலெக்ஷன் அப்படிங்கும்போது ஒரு சாரியோட ஒரு யுனிக்கான ஒரு டிசைன், ஒரு வித்தியாசமான டிசைன். ஸோ இப்போ நம்ம பார்க்குற சாரி ஒரு நல்ல க்ரீன் அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ளவர் டிசைன். ஸோ ஃப்ளவர் டிசைனை யூஸ்வலாக எப்படி பண்ணியிருப்பாங்க, பார்டரில் வந்துட்டு ஒரு அங்கங்கே ஒரு ஃப்ளவர். பட் இந்த சாரி வித்தியாசமாக இருக்குது, பாருங்கள். இப்போது நம்ம பார்க்குறது வந்து பியோர் சரி கைத்தறி பட்டில். இட்ஸ் அ டிசைனர் பட்டு கலெக்ஷன்ஸ். பியூட்டிஃபுல் ஷேட் ஆஃப் yellow. இது yellowவும் இல்லை ஆரஞ்சும் இல்லை, சம்வேர் இன் பிட்வீன். அண்ட் அதில் வந்து இந்த லிட்டில் செக்ஸ் இன் க்ரீன். அண்ட் இது செக்ஸ் அப்படிங்கிறத விட அதில் இருக்கிற அந்த சின்ன லிட்டில் டாட் அதுதான் மேக்ஸ் இட் லுக் அ லிட்டில் டிஃப்ரெண்ட். அந்த ஷார்ட் கலருக்கே ஒரு அழகு. பிகாஸ் திஸ் இஸ் மோர் லைக் அ லிட்டில் பிங்க் அண்ட் yellowish ஆரஞ்ச். அந்த காம்பினேஷன் மேக்ஸ் தட் லுக் அ லிட்டில் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்கள் வேர் பண்ணும்போது அந்த ஷிம்மரில் அந்த டபுள் ஷேட் வந்து ரொம்ப அழகாக தெரியும். அண்ட் இதில் ஹைலைட் பண்ணுற மாதிரி ரொம்ப சின்ன மோட்டிவ்ஸ். ஸோ யூ ஃபைண்ட் ஹியர் அந்த சின்ன மோட்டிவ் வந்து woven in zari. அதுதான் உங்களுக்கு அங்கங்கே அழகாக உங்களுக்கு ஹைலைட் ஆகும். ஸோ இட்ஸ் அ டபுள் சைட் பார்டர். ஸோ பார்டர் வந்து யூ ஹாவ் zari which serves as a break between the body and this part. ஸோ பார்டரே வந்து நமக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் யூ ஹாவ் ஒரு வித்தியாசமான ஒரு வேவ் பேட்டர்னில் யூ ஹாவ் தட் zari. அண்ட் இங்கே மேலே வந்து யூ ஹாவ் இன் woven in green. அண்ட் இந்த வேவ் பேட்டர்ன்லேயே யூ ஃபைண்ட் ஹைலைட் பண்ணுற மாதிரி யூ ஹாவ் திஸ் ஃப்ளாரல் மோட்டிவ். ஆனால் அதில் நீங்கள் பார்க்கலாம் இந்த ஃப்ளாரல் மோட்டிவ் வந்து நீங்கள் ஆக்சுவலி பார்க்குறது அந்த பேஸ் ஷேட் விச் இஸ் திஸ் பிங்கிஷ் yellow. அண்ட் அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி யூ ஃபைண்ட் திஸ் லிட்டில் ஸ்ட்ரீக்ஸ் ஆஃப் zari. ஸோ இது the entire thing if you imagine actually could be woven in zari also. பட் அதை விட இந்த பேஸ் ஷேடில் இருக்கிறதும் அந்த கொஞ்சமாக zari இருக்கிறது தான் மேக்ஸ் இட் லுக் வெரி எலிகெண்ட். பிகாஸ் யூ கேன் see more of this orange against this green. and இங்கே கூட you can see little stripes, ஒரு thin stripe, அது சின்ன dots மாதிரி. it's woven in orange, you have green and you have zari. very beautiful. and also you can see இந்த சின்ன ஒரு design element கூட இங்கே வந்து it's in green and here zari. and coming to the pallu வந்து it's a rich zari woven pallu. ஸோ ஒரு வித்தியாசமாக இங்கே கொடுத்துருக்கிற அதே ஒரு வேவ் பேட்டர்ன் இன் க்ரீன் இந்த போர்ஷன்லேயும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஹியர் த டிஃப்ரென்ஸ் இஸ் ஒன்லி இன் த ஷேட். இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் என்டையர்லி த சேம் டிசைன் தட் ஹேஸ் பின் ஓவன். இதுக்குன்னு ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன் கொடுக்கல. பட் அந்த கலரில் மட்டும் நீங்கள் டிஃப்ரென்ஸ் கொடுக்கறது கூட மேக்ஸ் இட் லுக் தட் லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட். ஸோ இங்கே பல்லுவில் வந்து இங்கே ஒரு யூ கேன் சி ஒரு கொடி பேட்டர்ன் வித் லிட்டில் டாட்ஸ் இன் பிங்க். அண்ட் இந்த பகுதியில் வரும்போது இன்னும் கொஞ்சம் மோர் ஆஃப் zari. ஸோ ஹியர் யூ see little more of pink and இந்த போர்ஷனில் யூ see little more of zari than pink. ப்ளவுஸ் வந்து இட்ஸ் அ plain pink ப்ளவுஸ் டபுள் சைட் பார்டரோட. இப்போ நம்ம பார்க்குறது வந்து பியோர் சரி கைத்தறி பட்டில் டிசைனர் பட்டு கலெக்ஷன்ஸ். நிறைய வந்து நம்ம பாடி பிளெயின் பார்த்துருப்போம். பாடி பிளெயினில் வந்து புட்டா இருக்கும். அதர்ஸ் வந்து பாடியில் வந்து செல்ஃப் ஓவன் டிசைன் இருக்கும். இதில் டிஃப்ரென்சஸ் யூ கேன் சி இந்த பேட்டர்ன். திஸ் இஸ் அ சிம்பிள் ஜாமெட்ரிக் பேட்டர்ன் விச் இஸ் செல்ஃப் ஓவன். அண்ட் அதுக்கு மேலே வந்து ஒரு கண்டெம்பரரியான ஒரு டிஃப்ரெண்ட் ரொம்ப வித்தியாசமான ஒரு மோட்டிவ். அண்ட் தட்ஸ் woven more in different shades. இதில் zari இருந்தாலும் கூட நிறைய யூ கேன் ஃபைண்ட் only colors. you have pink and blue. அண்ட் இந்த இலை மட்டும் உங்களுக்கு இட்ஸ் woven in zari. ஸோ நீங்கள் வேர் பண்ணும்போது ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு புட்டா. இட்ஸ் கம்ஸ் வித் ட்ரெடிஷ்னல் கெட்டிபேட்னு சொல்லுவோம். ஸோ யூ ஹாவ் அ ட்ரெடிஷ்னல் பிங்க்
border along both sides. Male border வந்து you have those little stripes, little temple rake, and lower border வந்து கொஞ்சம் அகலமான border, and you can see here in the elephant motif and in the annam has been used. Coming to the pallu is a rich pink zari woven pallu, and ingayum you find vidyasamana bird pattern has been these are traditional motifs, in fact traditional bird patterns, and inga vandu you have the geometric pattern woven. Border konjam long ah irundalum pallu is a little not very long pallu, so or even an average height person can pull it off because namakku male border vandu is a small border. Coming to the blouse vandu same pattern that's been used on the body, adha ungalku blouse self woven geometric patterns with double side zari border. இப்போ நம்ம பார்க்குறது வந்து this is a designer பட்டு saree, pure saree, handloom. Body வந்து it's a shade of pink and red, and அதில் you find the self woven motifs, the traditional motifs in orange and pink. Now இதில் highlight I would say is the border. So border வந்து male border வந்து a very thin zari border. So கீழே you have a thin border, but ஒரு interesting ஆன ஒரு zari motif. It's an interesting motif woven in zari. So இங்கே வந்து ஒரு palm tree நீங்கள் பார்க்கலாம், and அதோட two birds, அந்த peacock motifலேருந்து ஒரு adaptation. Actually this is more like a parrot and a peacock combination. So interesting ஆன new designs have been they've done. இந்த ஒரு saree வந்து because it's you cannot consider this as a part of the border because நமக்கு இது வந்து this is woven on the body. So சில பேர் வந்து particularly below average height peopleக்கு வந்து கொஞ்சம் கிராண்டாக வேணும், at the same time வந்து பெரிய border வேண்டான்றவங்களுக்கு இந்த ஒரு particular saree வந்து will be suitable. And one more highlight in this is இது வந்து it's a partly pallu, that is உங்களுக்கு pleatsல மட்டும் it has this bright parrot green, பல்லுவும் உங்களுக்கு அதே ஷேடில். ஸோ those who like a bright combination இது அவங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும். பல்லு is a zari woven pallu, and this is the blouse. ப்ளவுஸில் வந்து the same motif but ரொம்ப tiny and intricate they have woven in this. இப்போ நம்ம பார்க்குறது வந்து silk cotton. This particular saree you can find இது வந்து ஒரு mustard, and இதில் there is a self ஒரு stripes in a little band of pink. பட் அது வந்து நமக்கு இந்த stripes வந்து ரொம்ப காடியாக தெரியாத மாதிரி actually you can see 3 or 4 stripes of different shades. So border you find 3 different colors. You have pink, ஒரு மாதிரியான grey and pink, and again ஒரு black and pink. So ஒரு gradation of colors. பாடியில் you have ஒரு self woven motif and ஒரு zari motif. zariனா எப்படின்னா ஒரு அந்த இழை வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது, ஸோ தட் உங்களுக்கு இட் ஆல்மோஸ்ட் blends with the color. உங்களுக்கு அந்த ஷைனும் மோட்டிவும் தெரியுமே தவிர உங்களுக்கு ரொம்ப காடியாக இருக்காது. whereas you can see the difference இந்த பல்லுக்கும் இந்த பாடியில் இருக்கிற புட்டாக்கும். பல்லுவில் you have some bold-ஆன zari motifs woven, and leaf motif வந்து 2 different shadesல பண்ணியிருக்காங்க. this is in mustard and gold. blouse வந்து it's it has again அந்த lower borderல இருக்கிற மாதிரி this is a longer border, double side border with some self woven stripes. இது silk cotton saree, but ஒரு little difference ஏன்னா இதில் it's more what we call the kora cotton. ஸோ அந்த kora silk and by cotton அந்த 2 yarn யூஸ் பண்ணது.
So இதில் you find 3 different designs have been used. ஒன்று வந்து along the border you find ஒரு zari border, and then ஒரு waved ஒரு geometric pattern இது ஒரு waves மாதிரி, and you have some motifs woven in zari, and இங்கே வந்து you have floral motifs. It's a band of zari, and அதில் actually the floral motifs வந்து you can see is the base fabric தான் நீங்கள் பார்க்குறது. So the same thing has been used மறுபடியும் again in the lower half, but it's all about colors. So மேலே you have green, and then you have blue, again you have green, and இங்கே வந்து you have a double shade of pink and blue, and coming down you have again green. So different colors யூஸ் பண்ணதுனால ஒரு ரொம்ப வித்தியாசமாக இது தெரியும். இட்ஸ் மோர் ஒரு half and half-ஆ இல்லை ஒரு பிகாஸ் தெர் ஆர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், பட் இத்தனை கலர்ஸ் இதில் இந்த பாடி போர்ஷனில் யூஸ் பண்ணாலும் கூட யூ கேன் see that it's not gaudy, and because there's much zari used, உங்களுக்கு வேர் பண்ணும்போது இது நல்லா கிராண்டாகவும் இருக்கும். ஒரு சிம்பிள் கெட் டுகெதர்ஸ்க்கு இது ரொம்ப அழகாக இருக்கும், and it will look grand. Coming to the pallu, again bold-ஆன motifs you find, and the same geometric pattern. It's actually a short pallu. இதை நீங்கள் வேர் பண்ணும்போது it's only this part, அந்த zari மட்டும்தான் will be considered as border, so the rest of it will be considered as a body design. So even ஒரு average height person கூட can wear this saree. And this is the blouse with some self woven stripes, and இந்த blouse வந்து அப்படியே நிறைய ஒர்க் எல்லாம் ஒன்றும் பண்ணாமல் without any enhancement இதை போட்டால் நல்லாயிருக்கும், because there's so much on the saree design. இப்போது நம்ம பார்க்குறது வந்து ஒரு செமி டசர் saree. சிம்பிளான ஒரு பேட்டர்ன். பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒரு மேங்கோ மோட்டிவ், ஸோ ரெண்டு விதமாக ப்ளேஸ் பண்ணது வித் ஒரு லிட்டில் ஸ்ட்ரீக் ஆஃப் பிங்க். பேஸ் வந்து நமக்கு இட்ஸ் மோர் லைக் அ ஃபான் ஷேட். ஸோ இதில் ஹைலைட் வந்து இஸ் த பார்டர். ஸோ மேலே பார்டர் வந்து இட்ஸ் அந்த டிஷ்யூ பார்டர், பட் அதையும் தாண்டி யூ ஃபைண்ட் ஒரு மல்டி கலர்ட் பார்டர் இங்கே. இட்ஸ் கிவ்ஸ் அ மோர் ஆஃப் அ ஒரு ஜரி மாதிரி ஷைன் இருக்குது, பட் அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் காடி. அண்ட் லோவர் பார்டரில் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான ஒரு கிரே பேட்டர்னில் யூ கேன் see ஒரு abstract பேட்டர்ன், மோர் ஒரு பிரிண்டட் ஃபீல். ஸோ இந்த சாரீ நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் மோர் ஆஃப் அ அந்த பிரிண்டட் சில்க் லுக் இருக்கும். அண்ட் அடிஷ்னலாக இதில் வந்து ஒரு ஜரி ஓவன் பல்லு இருக்கிறது தான் இதுக்கு ஒரு ஹைலைட். A little zari always makes the saree look good. Coming to the blouse, நமக்கு அந்த lower border ஏற்ற மாதிரி you have a grey printed blouse. இதுலேயும் you have some geometric pattern woven. இப்போ நம்ம பார்க்குறது வந்து this is a semi tussar saree. ஸோ இதை வேர் பண்ணும்போது this printed silk மாதிரியே இருக்கும். இட்ஸ் a very soft finish also. இதில் why it looks like printed silk is because of the இந்த பாடியில் இருக்கிற அந்த டிசைன். பாடி பேட்டர்ன் வந்து நமக்கு அந்த printed silk look and feel கொடுக்கும். So here you find 3 different designs have been used. So இந்த ஒரு பகுதியில் there is one pattern and then a second pattern here, and நடுவில் வந்து ஒரு checked portionல you have a geometric print pattern. So 3 different patterns இருந்தாலும் உங்களுக்கு இந்த சாரியில் வந்து ஹைலைட் ஆகிறது இந்த சிம்பிளான ஒரு பேட்டர்ன். கம்மிங் டு த பார்டர் அண்ட் பல்லு, இது கிரே அண்ட் பிளாக்காக இருந்தாலும் இந்த போர்ஷனில் யூ ஹாவ் அ டிஃப்ரெண்ட் மாவ் ஷேட்னு சொல்லலாம் வித் ப்ரௌன் ஸ்ட்ரைப்ஸ். ஸோ த சேம் ஹேஸ் பின் யூஸ்ட் ஆன் த பார்டர். சேம் கலர் காம்பினேஷன், ஆனால் டிஃப்ரெண்ட்டான ஒரு geometric pattern. You have all circles here. This is the blouse. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க இருக்கிறது வந்து லைட் வெயிட் சில்க் சாரீஸ். ஸோ லைட் வெயிட் அப்படிங்கும்போது அதில் புது புது டிசைன்ஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸும் வருது. ட்ரெடிஷ்னல் டிசைன் அப்படிங்கும்போது நம்ம மைண்டில் முதல்ல வர்றது செக்ஸ்.
ஏன்னா செக்ஸ் வந்து எவர் கிரீன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து இந்த செக்ஸை வந்து வித்தியாசமான ஒரு காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம பார்க்குறது வந்து இஸ் அ லைட் வெயிட் பட்டு சாரி. ஃபைன் இதில் வித்தியாசம் நம்ம பார்க்கும்போது த பாடி பேட்டர்ன் செக்ஸ் அப்படிங்கிறது எஸ் இட்ஸ் அ ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் பட் இட்ஸ் ஆல் அபவுட் கலர்ஸ். ஸோ ஹியர் யூ ஃபைண்ட் ஒரு வித்தியாசமான கலர் காம்பினேஷன், ஒரு லைட் ஷேட் ஆஃப் பிங்க் அண்ட் a little darker shade of pink and a light shade of green. So that is a combination இதில். and border வந்து you have dark blue. ஸோ இந்த செக்ஸ் வந்து பெரிய செக்ஸாக இருந்தாலும் கூட அண்ட் தோ த லோவர் பார்டர் இஸ் லாங், இது ஒரு ஆவரேஜ் ஹைட் பர்சன் கூட வேர் பண்ணலாம். பிகாஸ் மேல் பார்டர் அதுக்காக தான் வந்து ஒரு தின் பார்டராக இருக்குது. மேல் பார்டர் யூ கேன் see the elements are அந்த ட்ரெடிஷ்னலான அன்னம் அண்ட் சக்கரம் you find here, and lower borderலையும் you find that, and along with that ஒரு சின்ன intricate pattern has been woven in the border. So it's a rich zari border. பல்லுவும் ஒரு ரிச் zari woven பல்லு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இஸ் அந்த பார்டரில் யூஸ் பண்ணுற சின்ன எலிமெண்ட்ஸ் எல்லாம் சின்ன ரன்னிங் பார்டர்ஸாக that's a pattern that has been used. So stripes of design. So you find a mango and then again a turning border, once again another design. So there are 4 different designs that have been woven, and it's such that oru portion la it is more of you can see the base shade, இன்னொரு portion la it's more of zari, and on the base shade and zari combination la you have this design running. So உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது you can see more of zari and the base shade of blue. So that is how the pallu has been designed. Blouse வந்து it's a plain blouse. இந்த ஒரு பர்டிகுலர் சாரிக்கு plain blouse அழகாக இருக்கும்.